ஸோ அந்த நேரத்தில் பார்த்து மரங்களை வெட்டினாங்க ஒரு சில நேரத்தில் போட்டு செய்யறதுக்கு. ஸோ சரி மீனெல்லாம் இப்படி பண்ணி சிறுக சிறுக வெட்டி வெட்டி வீடுகள் கூட அங்கே கோயிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கோயில்கள் மரங்களை வெட்டி அங்கு நிறைய டிம்பர் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கேயும் அவங்க அழிச்சாங்க. அழிச்ச உடனே என்ன பண்ணுச்சு, மழை வந்தது. பெரிய சாபக்கேடு என்னன்னா எல்லா மண்ணுமே எரோஷன் சொல்லுவார்கள். எல்லா மண்ணும் அடிச்சுன்னு போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அவுட். மண் போன உடனே ஒன்றுமே இல்லையே, கம்ப்ளீட்டாக எம்டி தான். ஸோ அவர்கள் என்ன விதைச்சாலும் மக்காச்சோளம் கிப்பாச்சோளம் எதுவுமே வரல. ஸோ சிறுக சிறுக அவங்க என்ன பண்ணாங்க, அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேர் வெளியேறி தப்பிச்சு போகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹங்கர், பசியால் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நார்தன் பார்ட்டில் இன்னுவிட் என்ற பீப்புள் இருந்தாங்க கிரீன்லேண்ட்லேயே. ஆனால் இவங்க போய் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. இவங்க கிறிஸ்தவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவம் அங்கே போகாதீங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா நீங்கள் வந்து மதம் மாறி நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்குவீங்க, இங்கேயே இருங்க. ஸோ சொல்லி அவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த கலாச்சாரங்கள் மிங்கிள் பண்ண விடல. அந்த கலாச்சாரங்கள் அவங்க மிங்கிள் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் அந்த இன்னுவிட் பீப்புள் இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் சர்வை பண்ணலாம், எக்ஸிஸ்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அப்போல்லாம் அந்த எக்குமினிசம் கிடையாது, மத நல்லிணக்கமும் கிடையாது. அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் பிடிச்சது தான் உண்மை, எங்ககிட்ட தான் 100% உண்மை இருக்குதுன்னு சொல்லி இவங்கள அவங்களோட பழக விடவே இல்லை. இந்த பெண்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க பெண்களும் இவங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணல. இவங்க வந்து சவுத்தில் இருக்காங்க. யார், இந்த நார்டிக்ஸ், அந்த கிரீன்லேண்ட் ட்ரைப்ஸ் நான் சொல்லி அழிஞ்சு போன ட்ரைப்லாம் சவுத்தில் இருக்காங்க. இன்னுவிட் பீப்புள் அவங்க ஏற்கனவே எக்ஸ்கிமோ மக்கள் மாதிரி அவங்க நார்த்தில் இருக்காங்க. ஸோ இவங்க நல்ல மத நல்லிணக்கத்தோடு செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கு கூட அந்த சமுதாயம் வாழ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையான ரீசன் வந்து மண்ணு போயிடுச்சு. மண்ணு போனப்பாடு என்னங்க இருக்கு, மண்ணு தாங்க நம்ம எதிர்காலம். அந்த மண்ணு போனப்பாடு வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படியாக கிரீன்லேண்டில் மனிதனுடைய வாழ்வு அழிக்கப்பட்டது.